இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். ஊருக்கு நாங்க போயிருந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து நாத்தனார் பையனோட பிறந்தம் அதுதான். அங்க வந்து அக்கா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து உப்புமா பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். சரியா வரல. அது பேஸ்ட் மாரி ஆயிடுச்சு. அப்புறம் அக்கா வந்துட்டு வெளிய அடுப்பு வச்சுட்டு செம்ம சூப்பரா கிச்சடி, அது கூட குக்குனி பண்ணி குடுத்தாங்க. ଆମ ସହ ବ୍ରତ ପାଇଁ ଯିବା ଟାଇମରେ ଗୋଟେ ଗୋଟେ ଦିନରେ ଗୋଟେ ବଢିଆ ବଢିଆ ଜିନିଷ ମୁଁ ଉପମା କରିବା ପାଇଁ ଟ୍ରାଏ କରିଥିଲି, ଟିକେ ବି ଭଲ ଆସୁନି, ପେଷ୍ଟ ଟାଇପର ଆସିଗଲା। ତାପରେ ସାନ ଆପା ଏଇଟା ତାଙ୍କ ହଜବେଣ୍ଡ ବାହାର ଆସିକି ସୁଜି ଉପମା ସାଙ୍ଗରେ ଖିଚଡି ଟାଇପର, ତାପରେ ଗୁଗୁନି ନା ଓଡ଼ିଶାରେ ବେଶୀ ଫେମସ ସେ ଉ- ପୁରୀ ସାଙ୍ଗରେ ଉପମା ସାଙ୍ଗରେ ସବୁ ଖାଇବା ପାଇଁ ସେ ଗୁଗୁନି ବି ଆପା ବଢିଆ କରୁଛନ୍ତି, ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ସବୁ। ଯେ ଗୁଗୁନି କେମିତି କରିବ ଗୋଟେ ଦିନରେ ଆଉ ଗୋଟେ ଦିନରେ ସେ ଭିଡିଓ ଫୁଲ ମୁଁ ଅପଲୋଡ କରିବ। ଗାଁରେ କେତେ କାର ଅଛି, ଫିର୍ ବି ସବୁ ଭଲ ଏନ୍ଜୟ କରିକି ଗାଁକୁ ତାଙ୍କର ରିଟର୍ନ ଯାଇଛନ୍ତି। ଗୋଟେ ଗୋଟେ ନ୍ୟାଚୁରାଲ ଲୋକ ତାଙ୍କ ରୋଷେଇ ଚାଲିଛି ଆମ କମିଟମେଣ୍ଟ ଘରେ ଅଛି, ନା ଭାଇନା? ସେଇଟା ପାଇଁ କେବେ କେବେ ଟିକେଟ ସେଇ ହୁଁ। ଟାଇମରେ ଆପା ମାନେ ସବୁ ଗୋଟେ ଗୋଟେ ତାଙ୍କ ବାହାରିବାକୁ ଆରମ୍ଭ ହେଇଲା। ஒரிசால வந்து உப்புமா, பூரி ଦେଖା எல்லாம் பண்ணா ଭାଇନା வந்து நம்ம ଯାଉଛନ୍ତି। சட்னி சாம்பார் வைக்கிற மாதிரி இல்ல. அங்க வந்து குகுனின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க ମୁଁ ଏ 5 ଫୁଟଣ ମୁଁ உருளைக்கிழங்குல. ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି, அதுல ନେଇକି ଯିବ। ମட்டர் போட்டும் பண்ணுவாங்க. இது ଦୁଇ அக்கா வந்து அவங்க ବାଇଗଣ କରିବା பண்ணாங்க, ଟାଇମରେ ரொம்ப ୟୁଜ୍ நல்லா କରିବା இருந்தது ବାସ୍। டேஸ்ட் உண்மையாவே. ହୁଁ। அந்த கிச்சடியும் அந்த கூட இந்த ଏଇଟା குகுனியும் ତଡ଼କା சாப்பிடறதுக்கு ପାକେଟ ବି காம்பினேஷன் ଭଲ ரொம்ப ଅଛି। நல்லா இருந்தது. கிச்சடி வந்து தனித்தனியா உதிரி உதிரியா இருக்கும்ல, அது மாதிரி நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் பண்றதுக்கு. ଲଙ୍କା ଅଛି எனக்கு ବେଶୀ? வந்து ஒரு 2, 3 பேருக்கு மட்டும் தான் பண்ண தெரியும். ஒரு 7, 8 பேர் இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது. அது வந்து வீட்ல வச்சு பண்ணும்போது கரெக்ட்டா வரல. அது கரெக்ட்டா நான் உப்புமா செஞ்சது. அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு சரி நான் பண்றேன் அப்படின்னு ବାପା சொல்லிட்டு ଟିକେ அடுத்த ବ୍ୟାକ୍ நாள் ସାଇଡରେ அவங்களா ଦେଇଛନ୍ତି, பண்ணாங்க। ତେଲ அது ବେଶୀ வந்து ଗରମ। கிச்சடி ஆல்ரெடி பண்ணாச்சு. குகுனிக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமா ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை நிறைய போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க. அவங்க பண்ற ஸ்டைல் இத. இவங்க வந்து கோராப்புட்ல வந்து ஒர்க் பண்றாங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. மாமா வந்துட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு. இவங்க தான் லாஸ்ட் அக்கா. எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரே பையன். அவனும் 10th இப்போ எக்ஸாம் போனா எழுதியிருக்கான். எல்லாரும் உட்காந்து சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாங்க வந்து பிளேட் ହଁ வந்து பேப்பர் பிளேட் ଗାଧେଇଛି வந்து ସେ। யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா ଆଉ வாழை ଆସିବେ வந்து, ନାହିଁ, ஏன்னா ବୁନୁ ସାଙ୍ଗରେ நிறைய କଥା பேர் ହବ ନାହିଁ, இருக்கிறதால ପ୍ରମିସ୍ அவ்வளோ କରିକି ଅଛି। பிளேட்டும் வந்து க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா ବୁନି இருக்கும். அதனால இது வந்து கரெக்டா ନା பூணூல் ବୁନୁ? போட்டுட்டு அடுத்த நாள் எல்லாரும் லைனா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஹால்ல. இவன் மொட்டை போட்டிருக்கணும், பக்கத்துல இருக்கவங்க 2 ଆପା பேருமே ସାଙ୍ଗରେ ମିଶିକି 10th ଖାଇଦବ। எழுதியிருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்க. அக்கா வந்துட்டு எல்லாருமே ଗାଧେଇକି ଆସିଲା லைனா ତ உட்காந்து ଖାଇଦବ। சாப்பிட்றதுக்காக, உப்புமா கூட அந்த ହୁଁ। குகுனி போட்டுன்னு சாப்பிட்றதுக்காக. அன்னைக்கு நைட்டு வந்து அடுத்த நாள் ஒவ்வொருத்தவங்க வந்து கிளம்பிடுவாங்கன்றதால அன்னைக்கு நைட் வந்து சும்மா பாட்டெல்லாம் போட்டுட்டு வீட்லயே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு அப்பா அம்மா எல்லாரும் வந்து எங்க அக்கா பெரிய நாத்தனார் பசங்க 2 பொண்ணு, என் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா வந்துட்டு நடக்கவே முடியாது, எழுந்தே வரமாட்டாங்க. ஆனாலும் பசங்களுக்காக வந்துட்டு கூப்பிட்டோனே வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு எல்லாரும் கூடயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க டான்ஸ் ஆடின பாட்டெல்லாம் போட முடியல. காப்பிரைட் இஷ்யூ வரும் அதனால. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க பசங்களா கூட. அக்காவும், பெரிய அக்காவும். 2 பேர் வந்து சாப்பாடெல்லாம் பண்ணதால, என்ன பெரிய அக்கா வந்து கூப்பிட்டுக்கின்னே இருந்தாங்க. இவங்க வந்து பெரிய நாத்தனார். அவங்க வந்து காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு. என் பையன், என் பொண்ணு. அது வந்து அக்கா வந்து சின்ன அக்கா. மிடில்ல இருக்க அக்கா வந்துட்டு அங்க பக்கத்துல மாடு இருக்கிறதால அந்த அவங்களுக்கு மாட்டு கூட இருக்கிறதே முக்காவாசி டைம் பாவம். எல்லாரும் ஊருக்கு வாவ்! கிளம்பியாச்சு. କେତେ நாங்க ଆମ୍ବ! மட்டும் தான் இருந்தோம். நாங்க ଦେଖା 1 மந்த்து. ତୁମକୁ அங்க କେତେ ଦରକାର? சைடுல வீட்டாண்ட மாங்காய் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்பா அறுத்துன்னு வந்துட்டு, சரி நீங்க இருக்கும்போதே வந்து அது எந்த மெடிசனும் வச்சு பழுக்காம இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மீன் மட்டும் தான் வந்து ஒரிசால கிடைக்கும். நாங்க இருக்கிற இடத்துல இந்த மீன் மட்டும் தான். சமுத்திரம் கடல்ல இருக்க மீன் வந்து கிடைக்காது. இது கட்லா, ரோகி மாரி. ஒருத்தர் அங்க சைக்கிள்ல வீட்டு வாசல்லயே எடுத்துன்னு வந்துருவாரு. எவ்வளோ பெரிய பெரிய மீன் இருக்கும். நம்ம சொன்னோம்னா அந்த மீன கட் பண்ணி அவரே குடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வெயிலுக்கு வந்து அந்த மீன் நாங்க வந்து வெறுமனே மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு பொக்கால பர்த்த சாப்பிடுவோம். அடுத்த நாள் வந்து 26 வந்து சாவித்திரி பூஜா. இங்க ஒரிசால இருக்க எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு அப்பா, அம்மா வந்து வீட்லருந்து பொண்ணுக்கு வந்து காசு குடுப்பாங்க.
புது புடவை, பழம் எல்லாம். அன்னைக்கு ஃபுல்லா வந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால, என்னோட அப்பா, அம்மா 2 பேரும் இல்லாதனால, எங்க மாமனார் தான் எனக்கு வந்து எப்பவுமே கூப்பிட்டு வந்துட்டு ரூ. 2000 குடுத்துருவாரு. மத்த எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நானும் அக்காவும் வந்துட்டு முன்னாடி வீட்ல பண்ணுவோம். வீட்ல பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்டின்ட்டு, எல்லாருமே இப்ப கோவில்ல எடுத்துன்னு போய் சிவன் கோயில்ல எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வர முடியாதுன்றதுக்காக நானு, அக்காவும் மட்டும் வந்தோம் பூஜை பண்றதுக்கு. அம்மாவோட சாரி எல்லாம் எடுத்துன்னு. நீங்க பார்க்கறது வந்து சைடுல எவ்ளோ பழம் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு சாவித்திரி பூஜைக்காக வந்தது. எல்லாமே காலையிலேருந்து எல்லாமே இன்னும் ஈவினிங்குள்ள ஃபுல்லா அந்த இடமே ஃபுல்லான மாரி ஆயிடும். எல்லா பழமும் எடுத்துன்னு வருவாங்க. பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் காட்டுல கிடைக்கிற பழமெல்லாம் சாவித்திரி பூஜாக்காக. சாவித்திரி வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக யமன் கிட்ட போராடி தங்க ஹஸ்பண்டோட உயிரை கணவரோட உயிரை வந்து காப்பாத்துனாங்கல்ல, அத மாதிரி நாங்களும் என்னோட ஹஸ்பண்டுக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்றதுக்காக வந்திருக்கோம் சிவமந்திருக்கு. இது எங்க ஊர்லேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து கல்யாணம் ஆயிருந்தாவே அவங்க அம்மா, அப்பா வீட்லேருந்து சாவித்திரி பூஜைக்கு வந்து புடவை, வளையல் எல்லாமே வாங்கி குடுத்துருவாங்க. அப்படி இல்லன்னா கூட ரொம்ப தூரத்துல இருந்தாலும் வந்து அக்கவுண்ட்ல காசு போட்டுருவாங்க. அப்பாவும் அப்படிதான் பண்ணுவாங்க. 4 அக்காங்களுக்கும் கரெக்ட்டா அக்கவுண்ட்ல காசு போட்டுருவாங்க. சாவித்திரி பூஜை வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி. நானும் இன்னொரு அக்காவும் வந்துட்டு அப்ப சிவன் கோவிலுக்கு வந்தோம் 2 பேரும். வந்துட்டு தீபமெல்லாம் ஏத்திட்டு, அம்மாவோட எங்களோட 2 பேரோட புடவையெல்லாம் வச்சுட்டு, பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு தான் காலையில எழுந்ததுலேருந்து தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டோம். டீ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணிட்டு வந்த அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. பூஜை பண்றதுல வந்து பாசி பருப்பு இருக்குல்ல, பாசி பருப்பு ப்ளஸ் அது கூட வெல்லம் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அத வச்சு சாப்பிடுவாங்க. வெறும் பச்சை பாசி பருப்பு தண்ணி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அத சாப்பிடுவாங்க. அப்புறம் ஜவ்வரிசி இருக்குல்ல, ஜவ்வரிசியும் தண்ணீல போட்டு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட முடியும். அந்த ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. இப்ப காலையிலேருந்து வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கால்ல விழுந்துட்டு, அதுக்கப்புறமா தண்ணி குடிப்பாங்க. இன்னைக்கு மதியமும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து அந்த பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் தண்ணியில போட்டது வந்து சாப்பிடுவாங்க. தேங்காய் போட்டு, வாழைப்பழம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு. ஃபுல்லாவே லேடீஸ் வந்து கோவில்ல வந்து சிவன் கோவில்ல ஃபுல்லா கன்டினியூஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்க எடுத்துட்டு வர இங்க பாருங்க எவ்வளோ வயசா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி புடவை, வளையல் சிவப்பு கலர். அப்புறம் சாவித்திரி பூஜாக்காக ஒரு இது ஒரு கிட்டு மாரி இருக்கும். அதுல வந்து ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். ஒரு கட்டையில வந்து தலை வார்ற சீப்பு இருக்கும். கண்மை இருக்கும். ஒரு கருப்பு பாசிமணி இருக்கும். கால்ல வைக்கிற அல்தா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கிட்டு மாரி குடுப்பாங்க. அத வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அந்த சீப்புல தலவாரிட்டு, அதுல இருக்க கண்ணாடி, அந்த கருப்பு மணிய வந்து போட்டுப்பாங்க. அந்த கண்மை கண்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா பூஜை பண்ணிட்டு போயிருக்கிற சாரிய வந்து மாத்தி கட்டிப்பாங்க. இப்போ பூஜை பண்றதுக்காகவும் ஒரு காட்டன் புடவை மாரி கட்டின்னு வருவாங்க. கோவில்ல ஃபுல்லாவே வந்துட்டு எல்லாருமே பாருங்க புடவை, பழம் எல்லாம் அவங்கவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பழம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. இந்த பழத்த தான் சாப்பிடுவாங்க போயிட்டு வீட்டுக்கு. நான் முன்னாடி சென்னையில இருக்கும்போது இன்னொரு நாத்தனார் இருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து உட்காந்து அந்த சாவித்திரி புராணம்னு இருக்கும். அந்த புக் வந்து அவங்க படிப்பாங்க. அது ஒரியால இருக்கும். நான் கேட்டுட்டு அந்த பூஜை பண்ணிட்டு அத மாரி ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்திருக்கோம். இப்போ ஊர்ல இருக்கிறதால, ஊர்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாரி வந்து சாவித்திரி பூஜை பண்றதுக்காக வந்திருக்கோம். सावित्री पूजा କରିବା ପାଇଁ ଆମ ଘର ପାଖରେ ଶିବ ମନ୍ଦିର ଅଛି ନା ସେ ମନ୍ଦିରରେ ଆସିକି ଆମ ପୂଜା କରିବା ପାଇଁ ଆସୁଛି। ବୋଉ ଆସିପାରିବ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ବୋଉଙ୍କର ଶାଢ଼ୀ ଆମ 3 ଜଣଙ୍କର ଶାଢ଼ୀ ନେଇକି ପୂଜା କରିକି ଗାଁ ଘରକୁ ନେଇକି ଖାଇବା ପାଇଁ ପୂଜା କରୁଛନ୍ତି। ଚେନ୍ନାଇ ରହିବା ଟାଇମରେ ମୁଁ ଆଉ ଗୋଟେ ଆପା ଅଛନ୍ତି ଆମ 2 ଜଣ ମିଶିକି କରିବା। ଏବେ ଗାଁରେ ଅଛି ସେଇଥିପାଇଁ ଗାଁର ଆପା ମୁଁ 2 ଜଣ ମିଶିକି ଶିବ ମନ୍ଦିରରେ ସାवित्री ପୂଜା କରିବା ପାଇଁ ଆସୁଛି। எல்லாம் பூஜை பண்ணிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு வெயில், பயங்கரமான வெயிலு. இந்த வெயில்ல வந்துட்டு எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டு
பூஜா பண்ணி எல்லாமே அவங்களோட எல்லா பொருளும் வந்து எடுத்துன்னு போனோம். நான் வந்து எங்க மாமனார் கிட்ட வந்துட்டு சாவித்திரி பூஜாக்கு எங்க வீட்ல யாரும் இல்லைன்னா அவர் கேட்பாங்க. சாவித்திரி பூஜாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு உனக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட் 1000 rupees கொடுத்தாரு. இப்போ எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டதால இப்போ 2000 rupees எல்லாருக்குமே. என்ன கூப்பிட்டு வச்சு 2000 rupees சாவித்திரி பூஜா பை அப்படின்னு கொடுத்துருவாரு. மற்ற அக்காங்க எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பூஜா வந்து அவர் பாதி பாதி ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்களுக்காக கொடுத்துருவாங்க. இந்த சிவன் கோவில்ல தான் ஆல்ரெடி நாங்கள் பிரத்த அந்த பூநூல் போட்டதும் அதே சிவன் கோயில்ல தான் நான் வந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு கரெக்டாக எல்லாமே சிவமந்திரம் ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு சாவித்திரி பூஜை பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் இருந்த ஹைதராபாத்ல வந்து அங்கே இருக்கிற பாலாஜி கோவிலில் வந்து பூஜை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 பேரும் போயிட்டு வீட்டுக்கு அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போனோடனே வந்து அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் ஒரு புடவை வந்து அவர் எடுத்துன்னு வந்திருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது, அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் சரி அதில் வேறு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த கடையில் இது வந்து டெரகோட்டா பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அந்த இது ஒரு சேலை மட்டும்தான் வீட்டுங்களெல்லாம் இந்த பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரியில் வந்திருக்கு அப்படின்னோடனே அவர் எனக்கு சாவித்திரி பூஜைக்காக எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அது என்ன கலர் சாரின்னு அப்புறம் கட்டும்போது பாருங்க. அதே மாதிரி சாரி எடுக்கிறதுக்கு தான் மறுபடியும் போயிருந்தோம். ஊருக்கு வரும்போது எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பசங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து கற்றுப்பாங்க. அம்மா வந்துட்டு முருங்கைக்கீரை அங்கே காற்று மழை வந்ததால் ஃபுல்லாக மரம் உடஞ்சிச்சு. முருங்கைக்கீரை ஃபுல்லாக அம்மா க்ளீன் பண்ணும்போது எங்கள் மாமியார் க்ளீன் பண்ணும்போது என் பொண்ணும் பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட பேசினே வேலை பார்த்துருந்தா. இந்த சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் எப்பவுமே லைஃப்பில் வரவே வராது. இவ்வளோ சூடா இருக்குது, ஒரே வெறுப்பா இருக்குது அப்படின்னு புலம்பினே இருந்தாலும், பசங்க வந்து அவங்களோட என்ஜாய் பண்றத வந்து நிறுத்தவே முடியாது. வீட்ல வந்து ஃபுல்லா மாம்பழம், மாங்காய் வந்துட்டு நெறைய செடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ விழும் எடுத்துன்னு வருவாரு அப்பா. டெய்லி சாப்பிடும்போது 3 டைமும் மாம்பழம் கன்ஃபார்மா இருக்கும். சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிடைக்கிற அந்த उठी சீசன் बारी पण ஃப்ரூட்ஸ் मा வந்து நம்ம बेसी टाइम சாப்பிடணும் அப்படின்ட்டு भाग कसा କେତେ କାହା ହଉଛି ଓଡ଼ିଶାରେ ଏମିତି ଅଛି ବୋଲ ନାଇଁ କହିକି ଫିଲ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଗାଁକୁ ଆସିବ ତ ବାବା ବୋଉ ସମସ୍ତଙ୍କ ସାଙ୍ଗରେ ଆମ ପିଲାମାନେ ଏନ୍ଜୟ କରିବ ନା, ସେଇଟା ଭଲ ରହିବ। ଏମିତି ରୋଟି ମତେ କେବେ ବି କରିବା ଆସିବ ନାହିଁ। ଏ କ୍ରେଡିଟ୍ ଆପାକୁ ବଢିଆ କରିବେ ତାଙ୍କେ। ଏ ଭିଡିଓ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ।